நான் suryathangaraj. இன்னைக்கு நாம biscuit teacup எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து இப்ப மதுரையில ரொம்பவே ஸ்பெஷலா போயிட்டு இருக்குது. எனக்கு ஒரு ஆசையில இத நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இருக்கிற பசிக்கு தட்டத்தை சேர்த்து சாப்பிடுவோம் நம்ம சில நேரத்தில் சொல்லியிருப்போம். இன்னைக்கு உண்மையாலுமே அதான் நடக்க போகுது. தட்டு மட்டும் இல்லைங்க, கப்பு, ஸ்பூனு, அந்த கீழே இருக்கிற சாசர் எல்லாத்தையும் சேர்த்து நாம சாப்பிட போறோம். இது ஒரே டைம்ல எனக்கு கரெக்டாக வரலைங்க. ஒரு 4-5 தடவை ட்ரை பண்ணி பார்த்து தான் வந்து கரெக்டாக வந்திருக்கு. இதே அளவில் நீங்களும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் பர்ஃபெக்டான கப் கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 3 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. நம்ம எவ்வளவு பட்டர் சேர்க்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பிஸ்கெட்டோட கிறிஸ்பினஸ் இருக்கும். இந்த பட்டரை ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நான் நல்லா சாஃப்டா வந்து பீட் பண்ணிக்க போறேன். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். நம்ம பட்டரை இந்த அளவுக்கு கலர் மாறுற மாதிரி பீட் பண்ணிக்கணும். இது பார்க்கறதுக்கு நல்ல க்ரீம் டெக்ஸ்சர்ல இருக்கணும். உங்களுக்கு கரெக்டான அளவு காமிக்கணுங்கிறதுக்காக நான் இந்த கப் எடுத்துருக்கிறேன். இது 60 ml கப்பு. இந்த கப்பில் நான் வந்து 2 கப் சுகர் போட்டுக்கிறேன், பவுடர் பண்ண சுகர். 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கிறேன். இது இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதையும் போட்டு ஓரளவுக்கு ஒரு தடவை நல்லா பீட் பண்ணிக்கிறேன். அதே கப்பில் 3 கப் மைதா எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் 2 கப் போட்டுருவோம். போட்டதுக்கப்புறம் சில நேரத்தில் சர்க்கரை நிறைய தண்ணி விடும். அதனால இன்னொரு கப் நம்ம வேணும்னா சேர்த்திக்கலாம். இது கலக்கும் போது எனக்கு கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்கு. அதனால நான் இன்னொரு கப் மறுபடியும் சேர்த்திக்கிறேன். இப்போ 3 கப் மைதா போட்டாச்சு. மாவு போட்டு பிணைஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் போட்டு அதையும் நல்லா கலந்துருங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஒரு மூடி போட்டு ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேப்பர் கப் எடுத்து எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. பேப்பர் கப் தான் ரொம்பவுமே பெஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி கப் செய்யறதுக்கு. சில்வர் இல்லை அலுமினியம் கப் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் கடைசியில் எடுக்கும்போது ரொம்பவுமே சிரமமாயிருது. இந்த மாதிரி பேப்பர் கப் எடுத்துட்டிங்கன்னா கடைசியில் எடுக்கும்போது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மாவு 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இதை நம்ம இப்போ கப் ஷேப்பில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே வச்சுக்கலாம். ரொம்ப திக்காக வைக்கக்கூடாது. அப்படி வச்சோன்னா அந்த கீழே மட்டும் வேகாமல் போயிடும். ஒரு தின் லேயராகவே வச்சுக்கோங்க. அதுக்கு ரொம்ப தின்னாக வச்சிடாதீங்க. இப்போ நான் வைக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. ஈவனாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் ஒரே மாதிரியே இருக்கணும். நம்ம பிஸ்கெட் மாவை இந்த மாதிரி வச்சுக்கணும். எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன டம்ளர் எடுத்து அதில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி வச்சு திருகுனீங்கன்னா அந்த ஷேப் நல்லா கிடச்சிரும். இந்த டம்ளரை அப்படியே விட்டுருங்க. நம்ம இப்படியே தான் பேக் பண்ண போகிறோம். இல்லைன்னா என்ன ஆகும்னா நம்ம பேக் பண்ணும்போது அந்த பிஸ்கெட் உப்பி அந்த டம்ளர் ஷேப் இல்லாமல் போயிடும். இந்த டம்ளரை நம்ம ஈஸியாக வெளியே எடுத்துடலாம். அப்புறம் ஒரு பிளேட் எடுத்து திருப்பி வச்சுட்டு அதில் எண்ணெய் தடவி க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் பிஸ்கெட் மாவு எடுத்து இந்த மாதிரி வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப தின்னாக தேய்க்கக்கூடாது, திக்காக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு மூடி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த கட் பண்ணுறது எந்த அளவுக்கு இருக்கணும்னா நம்ம செஞ்சுருக்கோம் இல்லைங்களா கப்பு, அதில் மூடி வைக்கிற மாதிரி இருக்கணும். இல்லைன்னா கீழே அடியில் வைக்கிற மாதிரி இருக்கணும். சாசர் டைப்பில். அது சாசர் மாதிரி வரக்கு இந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன்ஸ் மாதிரி கொடுத்துக்கிறேன். இதை நான் ஒரு கிரீஸ் பண்ண பேக்கிங் ட்ரேயில் வச்சுக்கிறேன். மறுபடியும் அதே மாதிரி மாவு தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இந்த தேய்க்கிற மாவு எப்படி இருக்கணும்னா ஊத்தாப்பம் பதத்தில் இருக்கணுங்க. ரொம்ப ஒல்லியாக இருந்துச்சுன்னா எடுக்கவும் முடியாது, ரொம்ப உடஞ்சி போயிடும் சீக்கிரமாக. இல்லை ரொம்ப திக்காக வச்சுட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக வேகாத மாதிரி இருக்கும்.
இந்த ஸ்பூன் தாங்க எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. கொஞ்சம் பார்த்து எடுங்க. கொஞ்சம் அந்த ஓரத்துலலாம் கட் ஆகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்தால் ஒன்றும் ஆகிறது இல்லை. இப்போ எடுத்து அதையும் பேக்கிங் ட்ரேயில் நான் வச்சிடுறேன். எல்லாத்தையுமே நம்ம பேக்கிங் ட்ரேயில் இப்போ வச்சிடலாம். ஓவனில் 200 டிகிரிக்கு 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தேன். ஓவன் இல்லாதவங்க குக்கரில் கீழே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்குள்ளே இந்த கப்பெல்லாம் உள்ளே வச்சு நம்ம பேக் பண்ணலாம். குக்கரில் பேக் பண்ணால் 25 மினிட்ஸில் பேக் ஆயிடுது. இப்போ ஓவன்லேருந்து எடுத்தாச்சுங்க. எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டாச்சு. ரொம்பவுமே நல்லா வந்திருக்குது பிஸ்கெட். இந்த ஸ்பூன் எடுத்து பேக்கிங் ட்ரேக்குள்ளே வைக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. ஆனால் இப்போ ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம வீடியோவோட மெயின் கேரக்டர் கப்பு எப்படி வந்திருக்கிறாருன்னு பார்க்கலாங்க. நம்ம இப்போ இந்த பேப்பர் கப்பில் வச்சதுனால எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக வந்துருச்சு. இதே சில்வர் கப்லலாம் வச்சுருந்ததுன்னா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எனக்கு 2-3 தடவை உடஞ்சே போயிடுச்சு. ஆனால் இது எனக்கு ரொம்ப ஈஸியாக வந்திருக்குது. நான் நினச்ச மாதிரியே கப் ஷேப்பில் நல்லா கிடச்சிருக்குது. ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சு இன்னொரு பவுலில் சாக்லேட்ஸ் எடுத்து இதை நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். இது எதுக்காக நம்ம மெல்ட் பண்ணி எடுக்கிறோன்னா, நம்ம பிஸ்கெட் கப்பில் நம்ம பால் இல்லை டீ ஏதாச்சும் ஊற்றும் போது அது ஊறி போயிடும். அதனால நம்ம சாக்லேட் அப்ளை பண்ணிடலாம். உருக்குன சாக்லேட்டை இந்த கப்புக்குள்ளே ஃபுல்லாக நம்ம தடவி விட்டுடலாம். இது ரொம்ப டார்க் சாக்லேட், அதனால கொஞ்சம் பிளாக்காக இருக்குது. மில்க் சாக்லேட் எடுத்துட்டோன்னா லைட் ப்ரௌனாக இருக்கும். அது இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது ரொம்ப தின் லேயராக அப்ளை பண்ணால் போதுங்க. இதை அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடணும். இப்போ இது ஃபுல்லாகவும் சுற்றியும் அப்ளை பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் நீ ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சிடலாம். இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம சூடாகவே பால் டீ எது வேணால் ஊற்றலாம், ஒன்றுமே ஆகாது. இது வந்து நான் டார்க் சாக்லேட் அப்ளை பண்ணதுனால கொஞ்சம் பிளாக்காக தெரியுது. வீடியோவில் இன்னுமே கொஞ்சம் டார்க்காக தெரியுது. நேரில் அப்படி தெரியல. நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன் ஒயிட் சாக்லேட் இல்லைன்னா மில்க் சாக்லேட் யூஸ் பண்ணியிருக்கலான்னு. உங்களுக்கு வேணால் நீங்கள் அது கூட போட்டுக்கலாம். இப்போ ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கியாச்சு. இனி நம்ம வந்து இது எல்லாத்தையுமே சாப்பிட்றலாம். ஃபஸ்ட்டு ஸ்பூனை சாப்பிட்றலாம். நார்மலாகவே நம்ம காஃபி டீயில் பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி வந்து பிஸ்கெட்டுக்குள்ளே காஃபி ஊற்றி சாப்பிட்றோம். ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. என் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பினாங்க. இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? நிறைய செஞ்சு தர்றேன் இந்த மாதிரி.